எனது அன்பார்ந்த நேயர்களே, இன்று ஒரு அஃபிஷியலான ஒரு வீடியோ. ஒரு வக்கீலுங்கிற முறையில் மட்டும் இல்லாமல், நான் ஒரு ஜுடிஷியல் மீடியேட்டர் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் திருவையாறு என்ற முறையிலே இந்த வீடியோவை பதிவு செய்ய வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலே செயல்பட்டு வரும் மாவட்ட சமரச தீர்வு மையத்திலிருந்து எனக்கு ஒரு ஆலோசனையும் ஒரு வேண்டுகோளும் வைத்தார்கள். நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, இந்த ஜுடிஷியல் மீடியேஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் பாமர மக்களும் தெரிஞ்சுக்கொள்கிற மாதிரி உங்கள் பாணியில் நீங்கள் பேசி ஒரு வீடியோ பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் என்னுடைய கடமையாக ஒரு ஜுடிஷியல் மீடியேட்டர் என்ற முறையில் என்னோடய கடமையாக இந்த வழக்கை இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். கோட்டை மாட்டினே வழக்குன்னு தான் வருது, என்ன பண்ணுறது? அதனால தான் கோர்ட்டோட யூனிஃபார்மோடு பேசுகிறேன். இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவுக்கு பதிப்பு பேர் என்னென்ன, தலைப்பு என்னென்னா, ஜுடிஷியல் மீடியேஷன் என்றால் என்ன, அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பை போட சொன்னாங்க. பொதுமக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜுடிஷியல் மீடியேஷன் அது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் வந்து சமரச தீர்வு மையம், ஜுடிஷியல் மீடியேஷன் சென்டர். மீடியேஷன் சென்டர்னால் சமரச தீர்வு மையம். அப்புறம் என்ன முன்னாடி ஜுடிஷியல், அதுக்கு என்ன தமிழாக்கம்னா நீதித்துறையை சார்ந்தது. இது தனியார் மையம் இல்லை, இந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரி கிடையாது, அப்படி இல்லை. இது நீதித்துறையின் மூலம் அவருடைய அங்கீகாரத்தின் மூலம் இயங்குவது என்பதற்காக ஜுடிஷியல் மீடியேஷன் சென்டர். இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு தாலுக்கா வயசுலையும் விருப்பமுள்ள வழக்கறிஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஜுடிஷியல் மீடியேட்டர் என்று ஜுடிஷியல் அகாடமி சென்னையிலேருந்து வர்றாங்க. அவங்க அகாடமி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து நீங்கள் ஜுடிஷியல் மீடியேட்டருங்கிற ஒரு பணியை கொடுத்துருக்கிறார்கள், ஒரு கௌரவ பணி மாதிரி. எங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது அடுத்தது வர்றேன். முதல்ல இந்த ஜுடிஷியல் மீடியேஷன் அப்படிங்கிறது சமரச தீர்வு மையங்கிறது மட்டும் புரிஞ்சுங்க, அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. இது என்னது அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு மாடர்ன் எவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி. நீதித்துறையில் ஒரு நீதி வழங்குவதில் ஒரு பரிணாம வளர்ச்சி இது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரினில், அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக இப்போ கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சினிமாவில், இங்கிலீஷ் சினிமாவிலே பார்க்கலாம், நிறைய படங்கள் பார்க்குற வழக்கறிஞர்களை பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு காரு இன்னொருத்த மேலே மோதிடுவாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்துடும். இப்போ தெருவில் கார் மோதிட்டு சண்டை வந்து, நீ ராங்கா வந்த, நான் ராங்கா வந்த, என் போர்டு போயிடுச்சுரா, பணம் கொடுறா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்குவாங்க, பல பிரச்சனை நடக்கும். அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அங்கே ரெண்டு குடியார வந்துட்டு நான் பஞ்சாயத்து பேசணும்னு சொல்லி இப்படிலாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபாரினில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா, திஸ் இஸ் மை சொலிசிட்டர்ஸ் நம்பர், இவன் அந்த எதிர்பார்த்து கொடுக்குறான், அவனுடைய சொலிசிட்டர் நம்பரை கொடுக்குறான். உடனே ரெண்டு பேருக்கும் தகவல் போயிடுது. வக்கீல் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபோன் போட்டு பேசிக்கிறாங்க. இவங்க வக்கீல் என்ன பண்ணுறாரு, தான் பார்ட்டிக்குள்ள டேர்ம்ஸை சொல்கிறாரு, எதிர் வக்கீல் தான் பார்ட்டிக்குள்ள டேர்ம்ஸை சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரு பேசி முடிக்க வர்றாங்க. சரி, ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு வாங்கன்றாங்க. ஆஃபீஸில் வச்சு பேசி இவ்வளோ ரூபா அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடுவோமா, ஓகேவா, பேசி முடிச்சிடுறாங்க. திஸ் இஸ் கால்டு மீடியேஷன். இந்த மீடியேஷன் வந்து இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னா, ஏற்கனவே இருந்தது தான், வேற ஒரு வடிவத்தில் இருந்தது. அது இப்போ வேற ஒரு புது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய மது புதிய புட்டியில் வருகிறது. அப்போதான் எப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ்னு ஒன்று அனுப்புவாங்க. இப்போ அது யாரும் செய்யறதில்ல, வக்கீல்கள் யாருமே அதிகம், உடனே டைரெக்டாக கேஸுக்கு வந்துடுறாங்க. ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ், ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. சில பிரச்சனைகளில் இப்போ ரெண்ட் கண்ட்ரோல்லாம் ஸ்டாட்டுச்சரி நோட்டீஸ்னு இருக்குது, அதை கட்டாயம் அனுப்பி ஆகணும். இப்போ செக்கு கேஸில் எல்லாம் 138 என்ஐ ஆக்டில் போட்டிங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி ஆகணும். அது மாதிரி இல்லாத கேஸுக்கெல்லாம் யாரும் வக்கீல்கள் சிரத்தை எடுத்து அனுப்புவது இல்லை. நான் நிறைய அனுப்பியிருக்கேன். நான் போட்ட கேஸை விட நோட்டீஸ் தான் ஜாஸ்தி. நோட்டீஸ் லாயர்னே என்ன சொல்லலாம், பெயில் லாயர் மாதிரி, நோட்டீஸ் லாயர் மாதிரியே சொல்லலாம். அதுலேயே நிறைய தீர்வாகிருக்கு. இதுதான் அப்படியே டெவலப் ஆணுச்சு. ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம், எதிர் வக்கீல்கிட்ட அவங்க போகிறாங்க, அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு, அதோடு விட்டுட்டு என்ன பண்ணுறோம், கேஸுக்கு போயிடுறாங்க. பட் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை யாரும் செய்யறதில்ல. அதை தான் இப்போ செய்ய சொல்கிறாங்க.
நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், நான் ஒரு பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன், எதிர் பார்ட்டி இன்னும் ஒரு வக்கீல்கிட்ட போய் அவர் ஒரு நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்குறாரு. ரிப்ளை கொடுத்தோன்னே அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த வக்கீலை நம்ம பேசணும் அல்லது அந்த வக்கீல் நம்மகிட்ட பேசணும். என்ன இப்படி சொல்கிறீங்க, ஏதாச்சும் சமரசத்துக்கு வாய்ப்பு இருக்குதா, இப்படி இப்படி தீர்த்துக்கலாம், உங்கள் பார்ட்டி என்ன சொல்கிறாரு, பேசி பார்ப்போமா, சரி வாங்க 2 பேரும் ஒரு ஆஃபீஸில் உட்காருவோம், இல்லை கோர்ட் ஹாலில் எங்கேயாச்சும் உட்காருவோம் ஒரு இடத்துல அப்படின்னு 2 வக்கீல்களும் முதல்ல பேசிக்கணும். அப்புறம் 2 பார்ட்டிகளும் உட்கார வச்சு பேசி முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ் ஆஃப் லாங்கிற பர்பஸ் இதுதான். அது வந்து வழக்கொழிந்து போய்விட்டது. நோட்டீஸுங்கிறது ஏதோ அனுப்பி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அது செய்கிறோம். அதைத்தான் இப்போ வந்து ஜுடிஷியலாக செய்கிறாங்க. ப்ரீ லிட்டிகேஷன் அது இப்போ லிட்டிகேஷனுக்கு அப்புறம் இது ஒரு பரிணாம வளர்ச்சி. ஃபாரினில் இது நிறையா ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ் லெவல்லே தீர்க்குறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இலவச சட்ட உதவி மையம்னு ஒன்று இருந்தது. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், சட்ட உதவி மையம் திருவையாறு மூலயமா. அங்கே என்னென்னா தர்மாஸ்பத்திரி மாதிரின்னு வச்சுங்க, அதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை. அரசாங்கம் உங்களுக்கு சட்ட ரீதியாக வக்கீல் வைக்க வசதி இல்லைன்னா செஞ்சு தருது. உங்கள் பிரச்சனைகளை முன்னாடியே கோர்ட்டுக்கு போகாமலே தீர்த்துன்னு தர்றாங்க. அது ஒன்று. அதுக்கடுத்து 2வது ஒரு ஸ்டெப் வந்துச்சு, லோக் அதாலத் அப்படின்ட்டு. லோக் அதாலத், இந்த லோக் என்றால் அது ஒரு இந்தி வார்த்தை. ரூட் வேர்டு வந்து சமஸ்கிருதம், லோகம் அப்படிங்கிறதுல இருந்தது. லோகம்னா உலகம். இந்த லோகம் உலகத்தில் வசிப்பவர் ஜனங்கள்னு. அதாலத்துங்கிறது உருது வார்த்தை. இந்த 2 சேர்த்து லோக் அதாலத்துன்னு. அந்த காலத்தில் முஸ்லீம்கள் ஆட்சியில், முகலாயர் ஆட்சியில் அதாலத்துன்னு பேர் நீதிமன்றங்களுக்கு. லோக் அதாலத்துனா மக்கள் நீதிமன்றம். மக்கள் நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே நடக்கிற கேஸுகளும் சரி, பல பிரச்சனை கேஸெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. அது ஒரு வகையில் ஒரு பக்கம் ஒரு சைட் ட்ராக் மாதிரி போயிட்டு பேரலாக. அதையும் மீறி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இது. அது எப்போயாச்சும் மாதம் 1 தான் போடுறாங்க. அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் ரெகுலரைஸ் பண்ணணும், இந்த லோக் அதாலத்தை ரெகுலரைஸ் பண்ணணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்குது. லோக் அதாலத்துங்கிறது எப்போ போடுவாங்க, இந்த போன மாதம் போட்டாச்சு, அப்புறம் அடுத்த மாதம் எப்போ போடுறாங்க தெரில, அப்படிங்களாம இந்த மொபைல் கோர்ட்டு மாதிரி இது வந்து ரெகுலரைஸ் பண்ணி ஒரு பர்மனண்ட் ஆர்கனைசேஷனாக இதை உருவாக்கணுங்கிறது தான் இந்த ஜுடிஷியல் மீடியேஷனுங்கிறது. இங்கே என்ன செய்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏற்கனவே போட்ட வழக்குகள் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்குகளில் விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது வழக்குகளை போட்டோன்னையோ நீதிமன்றத்தின் நீதித்துறை நீதிபதி என்ன பண்ணுவார், ஐயா நீங்கள் 2 பேரும் சமரசமாக பேசி பார்த்துக்கிறீங்களா, ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த கேஸை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் ஜுடிஷியல் மீடியேஷன், அங்கே போய் ஆஜராகுங்க, அங்கே பேசி பார்த்துட்டு அப்புறம் வாங்க, முடியல என்ன போதும், எடுத்தோன்னே எதுக்கு கேஸ், அதான் நான் நோட்டீஸ் சொன்னேன், நோட்டீஸ் அனுப்புகிறேன், அதே வேலையை இங்கே செய்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் பேசி பார்த்துக்கலாம். பேசி பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம்னா, கால விரயம் சேவாயிடுது, காசு விரயம் சேவாகுது. இன்னொன்று, மேலே அப்பீல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு முடிவு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துடுது. இதில் நம்ம தோற்று போயிட்டோன்னு ஒரு நினப்பு இல்லை, நம்மளும் ஜெயித்தோம் அவங்களும் ஜெயித்தோங்கிற மாதிரி ஒரு நம்மளாக விருப்பப்பட்டு செய்கிறோம். அதனால் நமக்கு தோல்வி மனப்பான்மை வராது, வெற்றி மனப்பான்மையும் வராது. அப்படி இது ஒரு நல்ல அமைப்பு தான், நல்ல இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஜுடிஷியல் இதில் இது ஒரு நல்ல அமைப்பு தான். அந்த லெவலில் அவங்க அனுப்புகிறாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னோம்னா, ஒரு வக்கீல்கிட்ட போனீங்கன்னா அங்கே என்ன செய்வாங்க, ஜுடிஷியல் மீடியேட்டர் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு உங்கள் 2 பேர் இதையும் கேட்டு ஆலோசனைகளை வழங்குவாங்க. அந்த ஆலோசனைக்கு பேர் என்னென்னா ஜுடிஷியல் அட்வைஸ். இட் இஸ் நாட் எ லீகல் அட்வைஸ். 2க்கு வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுங்க. லீகல் அட்வைஸுங்கிறது வேறு, ஜுடிஷியல் அட்வைஸுங்கிறது வேறு. இங்கே அதனால் ஜுடிஷியல் மீடியேட்டர்னு கொடுத்தாங்க. ஜுடிஷியல் அட்வைஸ்னால் என்னென்னா, நீதி உங்களுக்கு எது நீதி, எது தர்மம், எது உங்கள் சட்டப்படி இவ்வளோதாயா உனக்கு, இதுக்கு மேலே நீ என்ன முன்னாலும் கிடைக்காது, உனக்கு இதாயா சட்டப்படி, இதுக்கு மேலே என்ன முன்னாலும் கிடைக்காது, என்ன செய்ய போகிற, ஒன்று யாராச்சும் ஒருத்தர் தான் ஜெயிப்பீங்க, நீ ஜெயிக்க போறியா அவங்க ஜெயிக்க போகிறாங்க. நான் முன்னாடியே சொல்லுவேன், ஜுடிஷியல் மீடியா தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன், உனக்கு ஜெயிக்க வாய்ப்பு கம்மி, அவன்கிட்ட வாய்ப்பு இருக்குது, இப்போ அவனை விட்டு வர்றேங்க, பேசாமல் போ, முடிச்சுக்க, இல்லைன்னா போனால் தோற்று போயிடும். அதை நான் சொல்ல முடியும். ஆனால் ஜட்ஜு சொல்லுவாரா, ஜட்ஜு மேலே உட்காந்துக்காரு, அவருக்கு தெரியுது ஒரு பார்ட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அவனுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்குது, இன்னொரு பார்ட்டிக்கு வீக்காக இருக்குது, இங்கே வையா உன் கேஸு தோற்று போயிடும், அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, முடிச்சுக்கன்னு ஜட்ஜி சொன்னார்னு வச்சுங்க, உடனே ட்ரான்ஸ்ஃபர் வைப்பி பயாஸ்ட் ஒரு பக்கமாக சாந்தி பேசுகிறான்னு சொல்லுவோம். அதனால் அது அவங்களால செய்ய முடியாது, சட்டப்படி செய்ய முடியாது, அது நியாயமும் அல்ல. அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு அந்த பவர் இருக்குது, தீர்க்கிறதுக்கும் பவர் இருக்குது, அட்வைஸ் பண்ணுறது பவர். திஸ் இஸ் கால்டு ஜுடிஷியல் அட்வைஸ். நீதியில் உனக்கு என்ன நீதி கிடைக்கும்,
வாட் பர்சன்ட் என்ன பர்சன்டேஜ் உனக்கு நீதி கிடைக்குங்கிறது. அதை நான் வந்து ஜுடிஷியல் மீடியேட்டராக வர்றதுக்கு முன்னாடியே என் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிடுவேன். உனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், போட்டு பார்த்துக்கோமா, ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு முன்னாடியே சொல்லிடுவேன். அதனால எனக்கு நிறைய கேஸ் வராமல் போச்சு. என்ன அது வேறு நம்ம இப்போ புராணம் எதுக்கு. அப்போ திஸ் இஸ் கால்டு ஜுடிஷியல் மீடியேஷன். லீகல் அட்வைஸுங்கிறது என்னென்னா, ஒரு வக்கீல்கிட்ட போகிறீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, பார்த்துக்குவோம் நமக்கு சட்டம் இருக்குது, அடிச்சிடுவோம் வாங்க போடுவோம் கேஸை அப்படின்னு உங்கள் சார்பாக உள்ள பாயிண்ட்டில் மட்டும்தான் சொல்லுவார். பிகாஸ் அது அவருக்கு பொழப்பு. உங்களுக்கு வீக்காக இருக்கிற பாயிண்ட்டுகளெல்லாம் சொல்ல மாட்டார். வாயா பார்த்தோம் 10 நாள் அடித்து தீர்த்துருவோன்னு சொல்கிற வக்கீலுன்னு இருக்காங்க. மற்ற வக்கீல் கோச்சிக்காங்க, இல்லை யாரோ ஒருத்தர் தான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. இன்னும் பெரும்பாலான வக்கீல்கள் எல்லாருமே நல்லபடியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் சந்தோஷம். ஆனால் எந்த ஒரு வக்கீலும் கேஸு தோற்று போயிடுவா நடத்தாருன்னு சொல்லுவாங்களா, அது அவங்களுடைய தொழில் தர்மம், தொழில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் வராது. எடாச்சி தான் மோர் புளிக்குன்னு சொல்லி விற்பா அப்படின்னு அந்த காலத்திலே பழமொழி இருக்குது. அதனால் எந்த ஒரு வக்கீலும் இது தோற்று போயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் போய் என்ன பண்ணுவோம், பார்ட்டி நீ ஜெயிச்சு தாரேன்னு தானே சொன்னையோ, நான் ஜெயிச்சு தானே சொன்னேன், நீதி என்ன கடையில் விற்கிதா, நான் உனக்காக வாதாடினா ஜட்ஜில் பார்த்து தீர்ப்பு கொடுக்கணும், இதை முன்னே சொல்லி நான் வந்திருக்க மாட்டேனே, இது தோற்று போயிருன்னு சொல்லி நான் வந்திருக்க மாட்டேனே. அதுதான் அதை நாங்கள் இங்கே செய்வோம். ஜுடிஷியல் மீடியேட்டர் உங்களுக்கு உண்மையான சட்ட அட்வைஸ் மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் அட்வைஸ் எப்போ தேவைப்படும், கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் தேவைப்படும், கோர்ட்டுக்கு முன்னாடியும் தேவைப்படும். அது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப விவரமான ஆட்களுக்கு தேவைப்படும். நம்மள தான் பாமர மக்களாச்சே, கோர்ட்டில் கேஸை போட்டுடுறாங்க, தவிச்சிட்டு கிடக்குறாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் இருக்கியா பார்த்து செஞ்சுக்க, முன்ன பின்ன நேர்சீர் பண்ணிக்கன்னு சொல்கிறது தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க இதில். சரி, இதுதான் ஜுடிஷியல் மீடியேஷன். இதை வந்து நீதித்துறை சார்ந்து செய்கிறாங்க, சட்ட ரீதியான ஒரு ரெகக்னைஸோடு செய்கிறாங்க கட்ட பஞ்சாயத்தில். இதில் இந்த இது எங்கெங்கே இருக்குன்னா, மாவட்ட லெவலில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ், இப்போ திருவையாறு தாலுக்கான திருவையாறு நீதிமன்றத்தில் இருக்குது, பாபநாசம் தாலுக்கான பாபநாசம் கோர்ட் இருக்குது, ஒவ்வொரு கோர்ட்லேயும் இருக்காங்க. நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபீஸில் போய் அப்ரோச் பண்ணால் சொல்லுவாங்க யார் ஜுடிஷியல் மீடியேட்டர்னு, மீடியேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். உங்களுடைய வழக்குகளும் வந்துடும், வந்தோடனே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க கோர்ட்லேயே, உங்களுக்கு அங்கே அனுப்பியிருக்கோம், இத்தனை தேதி போய் ஜுடிஷியல் மீடியேஷனில் போய் ஆஜராகுன்னு சொல்லிடுவாங்க. சரி, இது வந்துட்டோம், இதுதாங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிறது பெரிய ஒன்றும் நான் டேட்டா வைஸு அப்படியே டெக்னிக்கலாக நான் பேசலை. ஏன்னா டெக்னிக்கலாக பேசினா புரியாது. நான் என்னுடைய வீடியோவை பாமர மக்களுக்கான வீடியோன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் என்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் இட் ஹேஸ் டு பி ரீச் டு தி லேமேன், அவங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட சொன்னாங்க. அது மாதிரி தான் நான் பேசுவேன். இப்போது இங்கே வரணும், ஜுடிஷியல் மீடியேஷனுக்கு அனுப்பிட்டாங்க, கோர்ட்லேருந்து கேட்டுக்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. போய் பேசி பாருங்க, என்ன பேசுவோம், என்னமோ ஜட்ஜி சொல்கிறாரு, வக்கீலும் சொல்கிறாரு, என்னமோ போய் ஒரு நாள் இன்னிட்டு வரும், வக்கீல் என்ன சொல்லுவார், பேசி பார்ப்போம் வாயான்னு ஆர்வமுள்ள வக்கீல் இருப்பாங்க. சில பேர் போய் ஆஜராகலாம் செட்டில் ஆகாதியா, எங்கே ஒத்துக்க போகிறாங்க, போய் ஒரு நாள் நின்றுட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே வரும்பொழுது என்ன தகுதியோடு நீங்கள் வரணும், என்ன டெம்பரமெண்ட்டு, தகுதிங்கிறத விட தகுதி தான் உங்களுக்கு கேஸை போட்டிங்க, என்ன டெம்பரமெண்ட், என்ன மைண்ட் செட்டோடு வரணும், இந்த மென்டல் கேலிபர் எப்படி இருக்கணும். நேரத்தில் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன், தமிழ் இல்லை பாமர மக்களுக்கு நான் பேசும்போது எனக்கு அதாவது என்ன மன பக்குவத்தோடு வர வேண்டும் என்று புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த மைண்ட் செட்டு டெம்பரமெண்ட் இதெல்லாம் விட்டுருங்க, மென்டல் கேலிபரெலாம் விட்டுருங்க. என்ன மன பக்குவத்தோடு நீங்கள் வர வேண்டும், தமிழில் ஒரே வார்த்தை சொல்லுங்கள், வர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் என்ன மனப்பக்குவத்தோடு வரணும். அதுக்கு மட்டும் 2 உதாரணம் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெரியும். நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கும். ஒரு இளவு வீட்டுக்கு போகிறீங்க, போகும்போது அங்கே என்ன மனநிலையோடு போகணும். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும், அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்கும், அல்லது இப்போ ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கிடச்சிருக்கும். கிடச்சி அடுத்து இவர் இறந்து போய்ட்டார், அப்படியே அந்த வரேன் அப்படிங்கும்போது உங்கள் மனசில் உங்களுக்கு பர்சனல் சந்தோஷம் இருக்கும். அங்கே போன என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவாங்க, போனேன் யூ வுட் கட்டி சாரி ஃபேஸ், அப்படி ட்ராப்டு ஃபேஸாக போடுவீங்க, அப்படி தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படி ஆக்ஷன் தான். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி, அல்லது ஒரு பொண்ணு பார்த்த இடத்துல பொண்ணு செட் ஆகிடுச்சிங்கிறது, அல்லது ஒரு கேட்ட இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு அப்படின்றத இருக்கணும். ஆனால் அங்கே போகும்போது டெம்பரமெண்ட்டை மாற்றுறீங்கல்ல, அங்கே வந்துக்கிட்டு என்ன கிடச்சிருச்சு எனக்கு அடிஷ்னலாக அப்படின்னு அங்கே போய் சொல்லி வந்திருக்கான் பையா,
கிள வீட்டில் தான் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும். சந்தோஷமாக இல்லைன்னா அழுதுகிட்டு கூட சோகமாக இருக்கக்கூடாது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பார்க்க எவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, என் பிள்ளைக்கு நானும் தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது. நல்ல இந்த பார் இவனுக்கு என்ன தெரியும், எப்பேற்பட்ட பொண்ணு கிடச்சிருக்கு பாரு, என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்திருக்கான் பாரு, சபிக்கிறதுனே வந்து வாழ்த்து சொல்ல வந்திருக்காம சொல்லுவாங்க இல்லையா. அப்போது என்ன டெம்பரமெண்ட்டோடு வரணும், என்ன மன இயல்போட வரணுங்கிறது முக்கியம். ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இதோட போனால் தான் அது நாகரிகம் காரியமும் நடக்கும், நல்ல பேரும் வாங்கிட்டு வரலாம். அதுபோல் நீங்கள் ஜுடிஷியல் மீடியேஷனுக்கு வர்றாங்க, 2 பார்ட்டியும் அனுப்புகிறாங்க அப்படின்னா என்ன மனநிலையோடு வர வேண்டும். இப்போ புரிஞ்சுக்கலாம். உதாரணம் இப்போ சொல்கிறேன், ஒரே வார்த்தை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் வர வேண்டும் 2 பார்ட்டியும். இல்லைன்னா அது சமரசம் நடக்கவே நடக்காதுங்க. நாங்கள் என்ன தான் கரடியாக்கத்தான் சரி தான், என்ன தான் உங்களுக்கு கேன்வாஸ் பிரெயின் வாஷ் பண்ணாலும் சரி தான், எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அகாடமியில், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் பண்ணாலும் சரி தான். சில பேரை கரைக்கவே முடியாது, விட்டே கொடுக்க மாட்டேன், ஒரு இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அன்சாட்டையும் நிற்பாங்க. அது இல்லை, அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து பிரயோஜனம் இல்லை. யூ டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். கோர்ட் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ விட்டு கொடுக்குற மனப்பான்மை எப்போ வரும் உங்களுக்கு, விட்டு போகணும். கேஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்காக கிடக்கு, ஒன்றும் சரியில்லை, என்ன நீதி வக்கீல் சொன்னார் 1 வருஷத்தில் முடிச்சிடலான்னு, அது என்னென்னா இப்போ தோற்று போகிற மாதிரி இருக்குங்கிற கேட்டால் இல்லை ஜெயிச்சிருங்கிறார், ஜெயித்தாலும் அவன் அப்பீல் போவாங்கிறாரு. அப்புறம் எங்கே போவேன், மதுரைக்கு போவாங்கிறாரு. அப்புறம் மதுரைக்கு போனதுக்கப்புறம் நான் எப்போ தான் அனுபவத்தை பொசிஷன் எடுக்கிறது அப்படின்னா, மதுரைக்கு போய் ஜெயிச்சு வந்து டிகிரி காப்பி வந்து அதுக்கப்புறம் இபி போட்டு அதில் பல பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 15 வருஷம் ஆச்சுங்க. அந்த இடம் வந்து என்ன வராட்டுன்னா போங்க, எனக்கு வயசாகி போச்சு, பிள்ளைங்க எப்பா அது வேணாப்பா, அவன் ஐடி கம்பெனி படித்து மெட்ராஸ் போயிட்டான், பொண்ணு கட்டி கொடுத்து போயிடுச்சு, இந்த கிழமை உட்காந்துட்டு கேஸ் ஆடி அதுவும் மண்டையை போட்டுரும். இந்த மாதிரி ஒரு கேஸ் என்கிட்ட இருந்துச்சு. நான் கேஸை போடும்போது சொன்னேன், அனுபவம் அவன்கிட்ட இல்லை, அவன்கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஹைகோர்ட் வரையும் போவான், இன்னும் எனக்கு தெரியுது நோட்டீஸ்லேயே இந்த இதிலே பார்த்தா, அதுக்கு தயாராக இருந்தால் வா, இல்லைன்னா ஓடி போயிரு, சமரசம் ஊரில் வச்சு சமரசம் பேசி. அப்போ ஜுடிஷியல் மீடியேஷன் இல்லை அந்த அப்போ நான் சொன்ன காலத்தில். அது மாதிரி இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இனிமேல் எப்போ முடிச்சுட்டு வர போகிறாங்களே தெரில. இந்த மாதிரி நம்மளால் உணரும் பொழுது, இதை உணரும் பொழுது உங்களுக்கு சரி சமரசமாக போய்க்கலாங்கன்னு ஒரு ஐடியா வரும். அடுத்தது எதிர்பார்ட்டி வலுத்த பார்ட்டி, பெரிய ஆளியா, அவன் கோடீஸ்வரன், அவனோட நம்ம மோத முடியுமா, அவன் கேஸை நம்மளை மேலே போட்டிருக்கான் அப்படின்னா சில பேர் கேஸை நடத்தாமல் போயிடுவான். அதுக்கு பேர் சமரசம் இல்லை, விட்டுட்டு ஓடுற அவாய்டிங். எப்போ வேணாம் போவன் தோங்க சங்காத்தமே வேணான்ட்டு நீங்கள் என்னமோ பண்ணுன்னு சரண்டர். அது இல்லை, அது இங்கே இல்லை. ஏன்னா கேஸை போட்டுட்டு தான் வர்றீங்க. வந்த உடனே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், அப்போ எப்பா வேணாம், ஏதோ டே தம்பி என்னத்துக்கடா கேஸு, அவன் பெரிய ஆள், அவன் ஹைகோர்ட் வரையும் போவான்டா, நம்ம ஏதாச்சும் பேசி முடிச்சுக்கோண்டா, ஏதோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகண்டா, வாடா என்னத்தை சாய்ச்சிருப்போம் வா அப்படின்னு ஒருத்தர் மனநிலை வரலாம். எதிர்பார்ட்டி வளர்த்த பார்ட்டி சமரசத்துக்கு வந்துட்டான், இன்னும் வச்சு செய்கிறேன் பாருவனை, அந்த நிலக்கூடாது. வளர்த்தவனை சரி இத்தனோடு திரும்ப பயலாக இருந்தாலும் நம்மளை இந்த ஆட்டை ஆட்டிவிட்டான், நம்ம இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தால் அவனை ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ இப்போ அவனே வலிக்க வர்றான். என்ன இதில் வந்து நம்ம வந்து எங்கே நம்ம ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மேலே வந்து விழுந்து பிடுங்காமல் இருந்தால் நிறைய இடம் போனான்னா வளம் போனான்னா மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரிதான்ட்டுன்னு. அது மாதிரி இவன் சின்ன பையலாக இருந்தாலும் நம்மளோட கம்மியாக இருந்தாலும் ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயும் கம்மியாக இருந்தாலும் வலு குறைந்தவனாக இருந்தாலும் ஏதோ சமரசம் முடிச்சு தொலைச்சி அனுப்பிச்சிட்டு போவோம், நம்மளும் ஒரு பெரும்போக்கில் விட்டு கொடுத்த மாதிரி போய்டும். ஏதோ ஒன்று கேட்குறோம் கொடுத்து தொலையா, அந்த மனநிலை வரணும். இதைத்தான் நாங்கள் பேசுவோம் அங்கேயும், அந்த மனநிலை உங்களுக்கு வரணும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை என்று ஒரு பழமொழி உண்டு. எப்படி கெட்டு போனதில்லை, என்னையா நான் விட்டு கொடுன்னு சொல்லி 10 அடி கொடுத்துட்டு தானே வந்திருக்கிறேன், நான் கெட்டு தானே போயிருக்கேன். இங்கே 10 அடி கொடுத்தேன் சர்த்தான்ட்டு தெரிஞ்சே கொடுத்தேன், அவன் 40 அடி கேட்டுருந்தான், அவன் 10 அடிக்கு வந்துட்டான், சரி ரைட்டு. அவன் நான் 40 அடியில் ஏடா நான் 30 அடியில் விட்டு கொடுத்துருக்கேன் அவன். அப்போ எங்கே எல்லாம் அப்போ 2 பேருமே விட்டு கொடுத்துருக்காங்க, 2 பேருமே கெட்டு போயிட்டாங்க, 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க இல்லையா. அப்போ இங்கே எங்கே கெட்டு போனதுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போயிடுதில்ல. இன்னொன்று இதனால் என்ன லாபம், மன நிம்மதி. அப்புறம் நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம் வாங்க சார், அப்புறம் நாளைக்கு உனக்கு ஒரு பத்திரிக்கை வைப்பான், நீ அவனுக்கு ஒரு பத்திரிக்கை வைப்ப, ராசி, அப்புறம் ஐக்கியமாகணும் சான்ஸ் இருக்குது. அதனால் விட்டு கொடுக்கும் மனநிலையில் இருந்தால் வாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்.
அதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக முடிக்க சொன்னார். ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்க சொன்னார். 19 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு சின்ன உதாரணம். ஒரு முந்தானத்து 4ஆம் தேதி 4 எனக்கு திருவையாத்தில் மீடியேஷன் போட்டிருந்தாங்க. நான் தான் அதுக்கு மீடியேட்டராக இருந்தேன். ஒரு 12 கேஸ் அனுப்புனாங்க. கிரிமினல் கேஸ். கிரிமினல் கோர்ட் கேஸ்னால் அடிக்கடி கேஸெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. கொலை பண்ணிட்டு சமரசம் பண்ணிக்குமான்னு கூப்பிட்றாங்க. டிவிசி கேஸு, அதாவது குடும்ப தகராறுகள், கணவன் மனைவி பிரச்சனை, செக்கு கேஸு, ஜீவனாம்சம் கேஸு, இந்த மாதிரி கேஸுகளாக அனுப்பியிருந்தாங்க. சிவில் கேஸில் அனுப்புவாங்க. சிவில் கேஸ் எல்லா கேஸும் அனுப்புவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து கொலை பண்ணவெல்லாம் வந்து நின்ற முடியாது இங்கே. அதுக்கெல்லாம் சமரசம் கிடையாது. வந்தவுடனே ஒரு 12 கேஸ் அனுப்பிச்சாங்க. 12 கேஸில் ஒரு 11 கேஸு ஏதாச்சும் ஒரு தரப்பு வரலன்னு சொல்லி வாய்தா போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஆஜராகுங்க. 2 பக்கமும் ஆஜராகி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. பண்ணி பார்ப்போம். கல்லை விட்டேரு, உளுந்தா மாங்காய் இல்லைன்னா கல் போச்சு. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கொஞ்சம் கொச்சையா, மயத்தை கட்டி மழை எழுப்போம், வந்தால் மழை இல்லைன்னா மயிர் போச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. என்ன பாமர மக்களுக்காக சொல்கிறேன். அது மாதிரி வந்து பாருங்கள், ஒரு சான்ஸு, அதை பயன்படுத்திங்க. ஒரே ஒரு கேஸு பேசினேன். கேஸு பேர் இதுவும் வேணாம், ஊரெலாம் வேணாம், ஃபேக்டை மட்டும் சொல்கிறேன். விட்டு கொடுக்குறத பற்றி சொல்கிறேன் பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை. டிவிசி கேஸ் இருக்குது, தஞ்சாவூரில் டைவர்ஸ் கேஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கன்சூமர் ரைட்ஸ் அந்த கேஸும் இருக்குது. 3 கேஸ் நடக்குது. இதில் இந்த கேஸ் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கணவன்கிட்ட பேசுகிறேன், மனைவிட்டையும் பேசுகிறேன். மனைவி வேலை பார்க்குறா, ஒரு டெம்பரரி உத்தியோகம். கணவன் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறான். ஊரெல்லாம் வேண்டாம். அவனுடைய கோரிக்கை என்ன, இன்றைக்கே இப்போ அழைச்சிட்டு போகிறான் மனைவியை. கல்யாணம் ஆகி கொஞ்சம் 2 வருஷம் தான் ஆகுது. பிள்ளைகள் இல்லை, இளம் தம்பதிகள். பொண்ணு வந்து தன்னுடைய தாய் வீட்டில் இருக்குது. இப்போ இந்த பையன் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உள்ளூரில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அவனுக்கு தாய் வீடு, வாக்கப்பட்ட, இந்த பொண்ணுக்கு வாக்கப்பட்ட வீடு. அவன் வெளியூரில் இருந்துக்கிட்டு இருக்கவன் என்ன சொல்கிறான், இப்போவே அழைச்சிட்டு போகிறேன், எங்கள் வீட்டில் வந்து குடும்பம் பண்ண சொல்லுங்கள். அந்த பொண்ணு சொல்லுது, நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன் என்ன, அவங்க அம்மா எனக்கு சரி கிடையாது, அவங்க அம்மா எனக்கு இப்போ என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. அதனால் அப்போ என்ன செய்யணும், மாற்று, எனக்கு தஞ்சாவூரில் ஒரு வீடு, எங்கேயாச்சும் ஒரு வீட்டை பார்த்து வைக்க சொல்லுங்கள், நான் அங்கே இருந்துக்கிறேன். அவன் என்ன பண்ணான், தஞ்சாவூரில் வீடு வச்சா, நீ ஒண்டியாவில் இருப்ப, பிள்ளைகள்லாம் எதுவும் கிடையாது, நீ ஒண்டியாவில் இருப்ப, உன்னை ஒண்டி காரிக்கு ஒரு வீடு வச்சுட்டு நான் போக முடியுமா, நிம்மதியாக இருக்கும். ஒரு பெண், இன்னொன்று பாருங்கள், ஒரு பெண் வந்து தனியாக ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு ஒண்டியாக ஒரு வீட்டில் இருக்க முடியுமா இந்த காலத்தில்? எவ்வளோ பிரச்சனைகள் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதனால் அவன் யோசிக்கிறான். அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. சரி, அம்மாவால் அவனுக்கு என்னதான் பிரச்சனை, எங்களை சேரவே விட மாட்டாங்க, எங்களை பேசக்கூட விட மாட்டாங்க. நான் அதை கேட்குறேன். ஒன்று, எங்கள் அம்மா அனுப்பிச்சிடுறேங்க, எனக்கு 4-5 சகோதரிகள் இருக்காங்க, 4-5 அண்ணன் தம்பி இருக்காங்க, நான் ஒண்டி தான் இல்லை, அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், என் வீடு வந்து என் கிராமத்தில் என் வீட்டுக்கு அங்கேருந்து இருக்க சொல்லுங்கள். அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை, அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்புகிறேன், தம்பி வீட்டுக்கு, ஏற்ற வீடு பக்கத்து வீடு எல்லாமே அதே தெரு பேருக்கு தான் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்ல, அப்போ நான் இருக்கிற வேலை பார்க்குற ஊருக்கே வந்துருன்னு. நான் வேலையை விட மாட்டேன். என்ன தான் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை. நான் ஒரு சஜஷன் சொன்னேன், இந்தம்மா அந்த பையனை அனுப்பிட்டு 1 மாதம் அவங்க மாமியாரெலாம் அங்கே வெளில அனுப்பிடுறாங்க. 1 மாதம் அங்கே இரு, உள்ளூர் கிராமத்தில் இருக்க உனக்கு சேஃப்டி, ஒண்டியாக தான் இருக்க, உன் புருஷன் வாரம் வந்துட்டு போவான், 1 மாதம் இருந்துப்பார். உன் மாமியால் தொல்லை வந்தால் கேஸ் தொடர்ந்து நடத்திங்க. முடியாது. அந்த பையன்ட்ட சரி 1 மாதம் விட்டு பிடியா, ஒரு தனியாக ஒரு வீடை பாரு, உங்கள் அம்மாவில் தான் அங்கே போய் இருக்க முடியாது, அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து துணைக்கி இருக்கட்டும், நீ வாரம் வர்ற சனி ஞாயிறு வந்து இருந்துக்கிட்டு 1 மாதம் விட்டு பாரு என்ன நடக்குதுன்னு. முடியவே முடியாது, நான் தனியாக வைக்க மாட்டேன். யாரும் விட்டு கொடுக்கல, இவங்களும் விட்டு கொடுக்கல. எவ்வளோ பேசி பாரு. சரிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், திங்க் ஓவர் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்து திங்க் ஓவர் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி டைம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, விட்டு கொடுக்குற மனம் இயல்பு இல்லைன்னா என்ன இருக்குது. இப்போ நம்ம ஜுடிஷியல் மீடியாட்டர் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையாக அவங்கள்ட்ட உண்டாக்கணும். அப்படின்னா நாங்கள் அட்வைஸ் பண்ணி கேன்வாஸ் பண்ணுறது மட்டும் பார்த்தாதுங்க, உங்களுடைய ஃபேக்டர்ஸ், அந்த உங்களுடைய கடந்த கால ஹிஸ்டரியில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கணும். லாங் பெண்டிங், எதிராளி பலம், அல்லது கேஸ் நடத்த போகும்போது தான் தோற்று போயிருமோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, நம்மளால் நடத்த முடியாதுங்கிற மாதிரி, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் தான் உங்களை தட் ஃபேக்டர்ஸ், த சரௌண்டிங் ஃபேக்டர், அட்மாஸ்பியர், உங்களுடைய சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்சியல் ப்ரெஷர், சூழ்நிலையின் தாக்கம் உங்களை ஏற்படுத்தி இங்கே கொண்டு வர்றதுக்கும் உதவும். அதே போல் அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சூழ்நிலை தாக்கம் இதுப்பா, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு, இதெல்லாம் இல்லாமலே ஒரு ஜெனரஸ் மைண்டாக விட்டு கொடுத்து போவேன் அப்படின்னு வரலாம். அதனால்
ஜுடிஷியல் மீடியேஷன் நடக்குது, அங்கே வாங்க, பலனடைங்க, சரியாக பயன்படுத்திங்க, விட்டு கொடுக்க மனப்பான்மையோடு வாங்க. நாங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, we will give a judicial advice, not the legal advice. உங்கள் கேஸ் வழக்கினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை ஓப்பனாக உடச்சி பேசுவோங்க. சார் ஐயா நான் இப்படி உடச்சி பேசிட்டாரு, அந்த வக்கீல் என்ன இப்படி பேசிட்டாரு, என்ன சார் நீங்கள் போட்டு கேஸ் தோற்று போயிடும், என் பார்ட்டி நீங்கள் போட்டு அடிச்சு விட்டு போயிட்டீங்க, அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், இது காரணம் வச்சா கேஸ் தான் தோற்று போயிருன்னு சொல்லிட்டாரு ஜுடிஷியல் மீடியேட்டர், அப்படி நடத்தி பார்த்துருவோம் ஐயா அப்படி நாங்கள் தனியாக சொல்ல மாட்டோம், இண்டிவிஜுவலாக சொல்லுவோம். ஏன்னா வேறு வழியில் உடச்சி பேசணும். அதனால் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அந்த மனநிலையோடு வாருங்கள், நிச்சயம் பலனடைவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.